السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 4வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தலை சிறந்த பரம்பரை தொடரில் வந்தவர்கள். அவர்களில் அத்னான் வரையிலே உள்ள அந்த தொடர் மிகவும் முக்கியமானது, மிகவும் சஹீஹானது, எந்த கருத்து வேறுபாடும் இல்லாதது. அந்த தொடரில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் மிக முக்கியமானவர்கள். அவர்களை பற்றி தனித்தனியாக எழுதப்பட்டும் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் விரிவாக அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பேசுவது சிரமம், கஷ்டமாக இருந்தாலும் அவர்களில் மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப், இவர்களை பற்றி நாம் ஓரளவாவது கட்டாயம் விளங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை யார், அப்துல்லாஹுடைய தந்தை அப்துல் முத்தலிப், அவர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இந்த குடும்ப பின்னணியில் இருக்கிறது. அப்துல் முத்தலிப் மிகவும் சிறந்த உயர்ந்த பல நல்ல தன்மைகளை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். கஅபாவை மிகவும் நேசிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மனிதராக இருந்தார். இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு காலத்திலே ஜம்சம் கிணறு அது முழுமையாக அடையாளமே விளங்காத அளவுக்கு இல்லாமலாக்கப்பட்டிருந்தது. ஜம்சம் கிணறு இருந்த அந்த இடமே தென்படாத அளவுக்கு மூடி சமதரையாக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜுருஹும் கோத்திரத்தினர், இவர்கள் யமனிலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹுடைய நாட்டம், யமனில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. எனவே அவர்கள் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்திலே அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பாதையின் இடையிலே ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ஹதரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஜம்சம் கிணறு இருந்த இடத்திற்கு நெருக்கமான ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். அந்த இடம் அந்த ஜுருஹும் கோத்திரத்தாருக்கு மிகவும் விருப்பமாக ஆகியது. அவர்கள் அந்த இடத்திலே தங்கினார்கள். பிறகு சில காலங்களுக்கு பின்னால் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய திருமணமும் அந்த கோத்திரத்தாரிலே இடம்பெற்றது. இது ஒரு நீண்ட வரலாறு, ஒரு சிறிய ஒரு பகுதி. அதில் ஒரு 130 வயதில் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகியதாக வரலாறு சொல்லுகிறது. ஒரு கருத்தின்படி ஹதீம் கஅபாவினுடைய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய, கஅபாவோடு இருக்கக்கூடிய அந்த ஹதீமில் தான் ஹதரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் தான் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த கஅபாவுக்கு அவர்களே பொறுப்பாக இருந்து அதனை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மகன். இப்படியே இது பனு இஸ்மாயில் உடைய அந்த பிள்ளைகள்
பரம்பரை பரம்பரையாக அந்த கஅபாவை கவனித்து வந்தார்கள். கஅபா அவர்களுடைய பொறுப்பிலே இருந்தது. சில காலங்களுக்கு பின்னால் பனு இஸ்மாயிலுக்கும் பனு ஜுருஹும் கோத்திரத்தாருக்கும் இடையிலே கொஞ்சம் பிளவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் உருவாகி கடைசியில் அந்த ஜுருஹும் கோத்திரத்தினர்கள் மிகைத்து அவர்கள் அந்த இடத்துக்கு ஆட்சி அமைத்து கொண்டார்கள். மக்காவை கஅபாவை அவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் காலங்கள் போகும் பொழுது நிறைய அநியாயங்களும் மக்களுக்கு மோசடிகளும் கஅபாவுடன் மிகவும் கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய வகை வகையான நடவடிக்கைகளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதனை தாங்க முடியாமல் அரபிகளுடைய ஏனைய எல்லா கோத்திரத்தார்களும் இணைந்து இவர்களுக்கு எதிராக போர் செய்து அவர்கள் நிர்பந்தமாக மக்காவில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் அப்படி வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்ட நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு வேலை என்னவென்றால், கஅபாவினுடைய எல்லா பொருள்களையும் எடுத்து அந்த இடத்திலே இருந்த ஜம்சம் கிணறிலே அவைகளை புதைத்து ஜம்சம் கிணறையும் அப்படியே அடைத்து பூமியுடன் சமமாக ஆக்கினார்கள், அடையாளமே விளங்காத வடிவத்தில். பனு ஜுருஹும் கோத்திரத்தார்கள் சென்றதன் பின்னால் திரும்பவும் பனு இஸ்மாயில் மக்காவுக்கு திரும்பி வந்தார்கள், அங்கே வாழ்ந்தார்கள். என்றாலும் அவர்கள் ஜம்சம் கிணறை பற்றி கவனம் செலுத்தவில்லை. காலங்கள் போகும் பொழுது அதனுடைய அடையாளமே இல்லாமலாகிவிட்டது. அதற்கு பின்னால் மக்காவுக்கு தலைவராக அப்துல் முத்தலிப் வந்த பொழுது அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அந்த மக்கா கஅபா வந்ததன் பின்னால் அவர்கள் அல்லாஹுடைய நாட்டப்படி அவர்களுடைய சிந்தனையிலே இந்த ஒரு சிந்தனை வந்தது, ஜம்சம் கிணறை எப்படியாவது தேடி பிடிக்க வேண்டும். இதே கவலையிலே இருந்தார். அடையாளமே இல்லாத அளவுக்கு அது எங்கு இருக்கிறது, எந்த இடத்திலே தோன்றப்பட்டது என்பது கூட தெரியாது. இதே கவலையிலே ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கனவு காண்கிறார். ஹதீம் காபாவுக்கு பக்கத்தில் காபாவுடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த ஹதீமிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கனவில் ஒருவர் வந்து சொல்லுகிறார், இஹ்ஃபிர் பர்ரா, பர்ராவை தோண்டுங்கள். பர்ரா என்றால் விசாலமானது என்பது அர்த்தம். விசாலமானதை தோண்டுங்கள். அப்துல் முத்தலிப் கேட்டார்கள், வமா பர்ரா, அதென்ன பர்ரா என்பது. அந்த மனிதர் சென்று விட்டார். இரண்டாவது நாளும் அதே போன்று அதே இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கனவிலே ஒருவர் வந்து, இஹ்ஃபிரில் மல்நூனா, மிகவும் பெருமதியானதை தோண்டுங்கள். மல்நூனா என்பது மறைக்கப்பட்டது, பெருமதியானது என்பது இங்கே நாடப்படுகிறது. கேட்டார்கள், வமல் மல்நூனா, பெருமதியானது என்ன அது? அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் சென்று விட்டார். மூன்றாவது நாளும் அதே இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கனவிலே ஒருவர் வந்து சொல்லுகிறார், இஹ்ஃபிர் தைபா, பரிசுத்தமானதை தோண்டுங்கள். அப்துல் முத்தலிப் கேட்கிறார், வமா தைபா, அது என்ன தைபா என்பது? அவர் சென்று விட்டார். நான்காவது நாளும் அதே இடத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். கனவிலே அந்த மனிதர் வந்து, இஹ்ஃபிர் ஜம்சம், ஜம்சமை தோண்டுங்கள் என்று சொல்லுகிறார்.
திரும்பவும் அவர்கள் கேட்கிறார்கள், வமா ஜம்சம், ஜம்சம் என்றால் என்ன? அப்பொழுது அந்த கனவில் வந்து ஒரு பதில் சொன்னார், லா தன்சிஃபு அபதா வலா துஸம்மு தஸ்கில் ஹஜீஜல் அலம். அவனுடைய தண்ணீர் எப்பொழுதும் வற்றாதது, அந்த தண்ணீர் எப்பொழுதும் அது அழுக்காக மாட்டாது, அது வரக்கூடிய எல்லா ஹாஜிகளுக்கும், எண்ணிலடங்காத ஹாஜிகளுக்கெல்லாம் இங்கு இதனை நாடி வரக்கூடிய சஹருடைய தாகத்தையும் போக்கிக் கொண்டிருக்கும். பிறகு அது இருக்கக்கூடிய அந்த இடத்தின் அடையாளத்தையும் சுட்டிக்காட்டிவிட்டு அவர் சென்று விட்டார். இப்படி பல தடவைகள் கனவு கண்டுவிட்டார்கள். அப்துல் முத்தலிப் தன்னுடைய கனவை மக்காவாசிகளிடம் சொல்லி அதனை தோன்றுவதற்கு ஆயத்தமாகும் பொழுது அவர்கள் எல்லோரும் இதனை எதிர்த்தனர். ஆனாலும் அவர்கள் எதிர்ப்புக்கு மத்தியிலும் தன்னுடைய ஒரே ஒரு மகன் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்தார்கள், ஹாரிஸ். அவரை தன்னுடன் அழைத்து கொண்டு சென்று அந்த அடையாளம் காட்டப்பட்ட இடத்தை தோண்ட அனுப்புகிறார். தோண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஹாரிஸ் என்ற மகன் மண்ணை வெளியிலே அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். 3 நாளைக்கு பின்னால் அந்த தண்ணீர் அந்த இடத்திலே வெளியாகிறது. உடனே சந்தோஷமாக அல்லாஹு அக்பர், இதுதான் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் தோண்டப்பட்ட கிணறு என்று சந்தோஷமாக சத்தமிட்டார். அதனை சூழ அந்த ஒரு கிணறை போன்று கட்டினார், ஒரு ஹவுலாக அதனை சூழ கட்டினார். இவ்வாறு அவர்கள் செய்து அந்த ஜம்சம் கிணறுக்கு ஒரு ஏற்பாடை செய்து விட்டார்கள். ஆனால் பொறாமைக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு அந்த ஜம்சம் கிணறை வந்து அழுக்காக்கிவிட்டு நஜீஸாக்கிவிட்டு செல்வார். காலையிலே போய் அப்துல் முத்தலிப் அந்த கிணறை திரும்பவும் துப்புரவாக்குவார். இப்படி சில நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக அப்துல் முத்தலிப் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், யா அல்லாஹ், நீயே இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும். கனவிலே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் இப்படி சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னி லா உஹில்லுஹா லிமுக்தஸிலின் வலாகின் ஹிய லிஷாரிபின் ஹில்லுன். யா அல்லாஹ், நான் இதனை குளிக்கக்கூடியவர்களுக்கு ஹலாலாக்க மாட்டேன், இது அருந்தக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் ஹலால். இதற்குள்ளே இறங்கி குளிப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அடுத்த நாள் காலையிலே இதனை சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்றால், அந்த ஜம்சம் கிணறை யாரெல்லாம் அழுக்காக்கினார்களோ அவர்களுக்கு உடனடியாக பயங்கரமான நோய்கள் வர ஆரம்பித்தது. இந்த செய்தி பரவலாகும் பொழுது பயத்திலே அதனை அசிங்கப்படுத்தும் செயலை அவர்கள் விட்டுவிட்டார். இந்த நிகழ்வை தபகாத் இப்னு சஅத், ஹசாயிஸ் குபுரா, அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற கிரந்தங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அப்துல் முத்தலிபுடைய ஒரு கவலை இருந்தது, ஜம்சம் கிணறை கண்டுபிடிக்க வேண்டும். கனவில் காட்டப்பட்டு அது தோண்டப்பட்டது. அவர்கள் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தார்கள். ஒரே ஒரு பிள்ளைதான் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய ஒரு நேர்ச்சை இருந்தது, எனக்கு அல்லாஹு தஆலா 10 பிள்ளைகளை வழங்க வேண்டும், அதில் ஒரு பிள்ளையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும். பத்து பிள்ளை பூர்த்தியாகியவுடன் ஒரு பிள்ளை இருந்தது, அதில் ஒன்றை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும் என்று நேர்ச்சை வைக்கிறார். 10 பிள்ளைகள் அவர்களுக்கு பூர்த்தியாகிவிட்டது. அதே கஅபாவுக்கு முன்னால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கனவிலே ஒருவர் வந்து சொல்லுகிறார், யா அப்துல் முத்தலிப் அவுஃபி பினத்ரிக் லிரப்பி ஹாதல் பைத். அப்துல் முத்தலிப், இந்த உங்களுடைய நேர்ச்சையை நீங்கள் பூர்த்தியாக்குங்கள்.
இந்த பைத்துல்லாவுடைய இந்த கஅபாவினுடைய மாலிக்குக்காக வேண்டி நீங்கள் செய்த அந்த நேர்ச்சையை பூர்த்தியாக்குங்கள் என்று கனவிலே சொல்லப்படுகிறது. அப்துல் முத்தலிப் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் எடுத்து அந்த பிள்ளைகளிலே சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அவரை அறுத்து பலியிட வேண்டும். அவ்வாறு சீட்டு குலுக்கி போட்டதில் அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. திரும்ப திரும்ப போடப்பட்டது அப்துல்லாவுடைய பெயர் தான் வருகிறது. அப்துல்லாவை அப்துல் முத்தலிப் மிகவும் விரும்பக்கூடியவர்களாகவும் நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளிலே ஒரு தனித்துவம் பெற்றவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். மிகவும் அழகானவர்களாகவும் இருந்தார்கள். இவர்களுடைய பெயர் தான் வருகிறது. அவரும் தந்தையுடைய நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்கு இணங்கி தயாராகி தந்தையுடன் சென்றார். தந்தையும் அப்துல்லாவுடைய கையை பிடித்துக் கொண்டு அறுத்து பலியிடக்கூடிய அந்த இடத்துக்கு செல்கிறார். கையிலே கத்தியும் இருக்கிறது. அப்துல்லாவுடைய சகோதரிகள் இதனை பார்த்து அழ ஆரம்பித்தார். அதில் ஒரு சகோதரி சொன்னார், தந்தையே, நீங்கள் இவருக்கு பகரமாக 10 ஒட்டகங்களை அறுத்து பலியிடலாமே. நீங்க 10 ஒட்டகமும் அப்துல்லாவையும் சீட்டு போட்டு பாருங்கள். 10 ஒட்டகம் என்று வந்துவிட்டால் அவர்களை அறுத்து பலியிடலாமே. அப்துல்லா அவ்வாறு செய்கிறார். அந்த நேரத்திலும் அப்துல் முத்தலிப் அவ்வாறு செய்யும் பொழுது அந்த 10 ஒட்டகம் அப்துல்லா என்ற பெயரை போட்டு சீட்டு குலுக்கி பார்த்தால் அங்கும் அப்துல்லாவுடைய பெயர் தான் வருகிறது. தொடர்ந்து இவர்கள் 10, 20, 30 என்பதாக ஒவ்வொரு 10 அதிகரித்து சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அப்துல்லாவுடைய பெயரே வருகிறது. கடைசியாக 100 ஒட்டகம் அப்துல்லா என்று சீட்டு குலுக்கி போட்ட பொழுது அங்கே 100 ஒட்டகத்தினுடைய அந்த சீட்டு விழுகிறது, பேர் வருகிறது. உடனே அப்துல் முத்தலிப் சஃபா மருவாவுக்கு இடையிலே கொண்டு போய் அந்த 100 ஒட்டகங்களை மறுத்து பலியிட்டார். இன்றும் வரையிலே அந்த சட்டம்தான். ஒரு ஆத்மாவை அநியாயமாக கொலை செய்யப்படும் பொழுது 100 ஒட்டகம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் அன்றிலிருந்து இன்று வரையும் அது இருக்கிறது. இந்த விடயம் முடிந்துவிட்டது. அதனால் தான் அப்துல்லாவுக்கும் ஜபீ, அல்லாவுக்காக வேண்டி அறுக்கப்பட்டவர், அறுக்கப்பட போனவர் என்ற பெயர் இருக்கிறது. எப்படி அதே குடும்பத்தில் உள்ள அந்த இஸ்மாயில், அந்த தொடரிலே வரக்கூடிய ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபீ என்ற பெயர் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க கொண்டு போனார்கள். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கிராமப்புறத்து மனிதர் அராபி வந்து ஒரு தடவை அழைக்கிறார், யபுன ஜபீஹைன். சஹாபாக்கள் ஆச்சரியமா, 2 ஜபீ, 2 அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கப்படுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட 2 பேருடைய மகனே என்று அழைத்த பொழுது சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சிரித்துவிட்டு, அதாவது உண்மையிலே அவர்கள் அந்த ஜபீஹ் யார் என்பதாக கேட்டார்கள். இது ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ரிவாயத்தை ஹாக்கிமிலே பதிவாகி இருக்கிறது. அந்த கிராமப்புறத்து மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யபுன ஜபீஹைன் என்று அழைத்த பொழுது, 2 அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுக்கப்பட்டவர்களுடைய மகனே என்று அழைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்தார். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்ததன் பின்னால் இருந்தவர்கள் ஹதரத் முஆவியாவிடம் கேட்டார்கள், அந்த ஜபீஹ் யார் என்பதா. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அப்துல்லா. இந்த சம்பவத்தை அவர்கள் கூறினார். ஒருவர் அப்துல்லா ரசூலுல்லாவுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அறுக்க எடுத்துக்கொண்டு போனார்.
அடுத்தது ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காகவே எடுத்துச் சென்றார். இப்படி ஒரு தியாக பின்னணியில் வந்த ஒரு சிறந்த தலைவர் தான் எங்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிகழ்வு முடிந்துவிட்டது. இப்பொழுது அப்துல் முத்தலிப் யோசிக்கிறார், என்னுடைய இந்த மகனுக்கு நல்லொரு இடத்திலே திருமணம் பேச வேண்டும். நேற்றைய 3வது பதிவிலும் இதனை சொல்லினேன். அதாவது அவர்களுக்கு பொருத்தமான சிறந்த குடும்பத்தை தேடி அந்த குடும்பத்திலே அவர்களுக்காக வேண்டி அந்த திருமண பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். பனு ஜுஹ்ரா கோத்திரத்தார்கள். அந்த காலத்தில் இருந்த மிகவும் தலை சிறந்த உயர்ந்த குடும்பமாக இருந்தார்கள் அவர்கள். அந்த குடும்பத்திலே அப்துல் முத்தலிப் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குடும்பத்திலே இருந்த ஒரு அழகான சிறந்த நல்ல குணமுள்ள மகள் ஆமினா அவர்களுடன் திருமண பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் முடித்து கொடுப்பதற்காக வேண்டி அப்துல்லாவை அழைத்து கொண்டு அப்துல் முத்தலிப் செல்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை, இந்த செய்தியை. அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையார் அப்துல்லாவை அழைத்து கொண்டு திருமணம் முடித்து வைப்பதற்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். வஹப் இப்னு அப்து மனாஃப் உடைய மகள் ஆமினா இவ்வாறு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு யகூதி பெண் அவர்களை பார்த்துவிட்டு, அப்துல்லாவை பார்த்துவிட்டு, அந்த பெண்ணுடைய பெயர் ஃபாத்திமா பின்து முர், தௌராத் இன்ஜீல் போன்ற கிரந்தங்களை நன்கு படித்திருந்தவர்கள். ஹதரத் அப்துல்லாவை தன் பக்கம் அழைத்தார். மேலும் சொன்னார், உங்களுக்கு நான் 100 ஒட்டகங்கள் தருகிறேன், நீங்கள் என்னுடன் வர வேண்டும், என்னுடன் வாழ வேண்டும். அப்துல்லா அதற்கு பதில் சொல்லுகிறார், அம்மல் ஹராமு ஃபல் மமாது தூனஹு, ஹராத்தில் ஈடுபடுவதை விட மரணிப்பது சிறந்ததாக இருக்கும். நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த காரியம் இது ஹலாலாக மாட்டாது. فَكَيْفَ بِالْأَمْرِ الَّذِي تَبْغِينَهُ يَحْمِي الْكَرِيمُ إِرْضَهُ وَدِينَهُ. நீங்கள் அழைக்கக்கூடிய வேண்டக்கூடிய இந்த விடயத்தை எப்படி நான் பதில் சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளலாம்? இது ஒரு மானக்கேடான விடயம். எப்பொழுதும் சங்கையானவர், கண்ணியமானவர் தன்னுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொள்வார் என்ற கவிதையை படித்தார். ஹதரத் அப்துல்லா ஹதரத் ஆமினாவுடன் நிக்காக நடந்துவிட்டது. திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் அவர்களுக்கு பக்கத்தால் திரும்பவும் சென்றார். அந்த பெண் இவர்களை பார்த்து கேட்டார், அப்துல்லா, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கு சென்றீர்கள்? அப்துல்லா பதில் சொன்னார், நான் வஹப் இப்னு அப்து மனாஃபுடைய மகள் ஆமினா என்ற பெண்ணுடன் நிக்காஹ் செய்து 3 நாட்கள் அங்கே இருந்து விட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். அந்த யகூதி பெண், வேதங்களை படித்திருந்த பெண் சொன்னால், இதை கேட்டுவிட்டு, நான் ஒரு கெட்ட பெண் அல்ல, தவறான நடத்தையுள்ள பெண் அல்ல, உங்களுடைய முகத்திலே நுபுவத்தினுடைய அந்த வெளிச்சம் ஒரு நூரை நான் கண்டேன். இன்ஜீல், தௌராத் போன்ற கிதாபுகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூரே நுபுவா,
நுபுவத்துடைய அந்த வெளிச்சத்தை உங்களுடைய முகத்திலே கண்டேன், அந்த நூர் எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றாலும் அல்லாஹு தஆலா நாடிய இடத்தில் அந்த நூரை வைத்து விட்டான் என்று அந்த பெண் பதில் சொன்னார். அப்படிப்பட்ட நூர் எங்களுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரிவாயத் தலாயில் அபு நுஐம், தபகாத் இப்னு சஅத் போன்ற கிரந்தங்களில் பல அறிவிப்பாளர் தொடருடன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு ஆதாரபூர்வமான ஏற்றுக்கொள்ள முடியுமான சம்பவம் என்று இந்த துறை சார்ந்த உலமாக்கள் எழுதியும் இருக்கிறார்கள். இந்த விடயத்தை குறிப்பிடுவதுதான் மிக முக்கியமான நோக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய தாய் ஆமினா, அவர்களுடைய தந்தை அப்துல்லா, அவர்களுடைய அப்பா அப்துல்லாவுடைய அப்துல் முத்தலிப் போன்றவர்கள் எல்லாம் இந்த அளவு உயர்ந்த சிறந்த ஒரு தொடரில் வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஒரு ஒளி, நூறு, பிரகாசம். எனவே அந்த ரசூலின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்வதன் மூலம், குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை நாள் அதிகமாக ஸலவாத்து ஓதுவதன் மூலம் கியாமத்துடைய நாளில் ரசூலுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்று ஹதீஸிலே சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாரை மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுவோம். அதிகமாக அன்னாரை எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களுக்கு தோதுவாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஆகிரு தஅவானா.